ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னாகமம் 24:4-5. என்னாகமம் 24:4-5. ஹல்லேலூயா. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். இங்கே ஒரு காரியம் என்ன சொல்லப்பட்டது? யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அதாவது இந்த நாட்களிலே இந்த கடந்த வாரத்தில் அநேக ஃபோன் கால்கள் வந்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிரச்சனை. வருமானம் இல்லை, சண்டை, பிரிவினை போராட்டங்கள், சண்டை, ஒரு மனது இல்லை, சண்டை, விட்டு கொடுக்குற மனப்பான்மையில் சண்டை, இப்படி பிள்ளைகள் மூலமாக பிரச்சனை, பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையான காரியத்தை செய்ய முடியல, இப்படி பலவிதமான பிரச்சனைகள் மத்தியில் அநேக குடும்பங்கள் இந்த நாட்களிலே இருக்கிறது பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் குடும்பத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், இங்கே என்ன சொல்லப்படுது? அதாவது எப்படி போட்டிருக்குன்னா, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் என்ன செய்து இருப்பதாக. சங்கீதம் 122:7 சொல்லப்பட்டிருக்கு, உன் அரண்மனைக்குள்ளே சமாதானமும் அலங்கத்துக்குள்ளே என்னது சுகமும் உண்டாயிருப்பதாக. அப்படின்னா இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நம்முடைய குடும்பத்திலே ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையும், ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையும், ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையும், ஒரு அதிசயமான ஒரு வாழ்க்கையும், ஒரு உயர்வான வாழ்க்கையும் வாழ வேண்டும் என்பதே தேவ சித்தம், தேவ திட்டம். ஒரு குடும்பத்தில் பிரிவினை உண்டாகணும், சண்டை உண்டாகணும், பிளவு உண்டாகணும், போராட்டம் உண்டாகணும், கஷ்டம் உண்டாகணும், நஷ்டம் உண்டாகணும், ஓடணும், அப்படிங்கிறது தேவ சித்தம் அல்ல, தேவ திட்டம் அல்ல. உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பதே தேவனுடைய சித்தம். கர்த்தர் தான் குடும்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார், கர்த்தர் தான் மனைவியை கணவனை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் தான் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு குடும்பம் என்பது, அந்த குடும்பத்திலே உன் அலங்கம் அப்படிங்கன்னா ஒரு குடும்பம். அப்போ அந்த குடும்பத்துக்குள்ளே சமாதானமும் சுகமும் என்ன செய்ய வேண்டும்? தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது ஏசியா 32:18 என்ன சொல்லுது? வாசித்து பாருங்க. ஏசியா 32:18 சீக்கிரம். நம்ம எங்க குடியிருக்கணுமா? நம்ம எங்க குடியிருக்கணும்? நம்முடைய குடும்பத்தில் என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். நம்முடைய குடும்பத்தில் என்ன இருக்கணும் கேட்டால் அமைதி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். எப்படி தங்கி இருக்கணும் நம்ம குடும்பத்தில்? ஒரு அமைதியாக, ஒரு சமாதானமாக, ஒரு நிம்மதியாக என்ன செய்யணும்? இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ இந்த நாளிலே இந்த குடும்பம் அன்பாக இருக்க வேண்டுமா? குடும்பம் சமாதானம் இருக்க வேண்டுமா? குடும்பம் ஒரு சுகமான வாழ்க்கை வாழ வேண்டுமா என்று கேட்டால் கர்த்தருடைய வார்த்தை அதே என்னாகமம் 24:5 4 வாசிங்க. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விரும்பி சொல்லுகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானது. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் இறங்கி பார்த்தோம்னா ஒவ்வொருடைய பிரச்சனை இருக்கும். ஆனால் கர்த்தர் வந்து சொல்கிறாரு, உங்கள் குடும்பத்துக்குள்ளே நான் சமாதானத்தையும் அமைதியான ஒரு வாழ்க்கையும் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அப்போ நான் இந்த ஒரு வசனங்களை தியானித்து கொண்டு இருக்கும்போது 4ஆம் வசனத்தில் தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு, அதாவது எப்படின்னா தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்கணும், கேட்டுட்டு நம்ம எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும் என்று தரிசனமாக நம்மோடு பேசுவாராம். அப்போது அநேக குடும்பங்களுக்கு ஜெபித்து விட்டு, குறிப்பாக இரவு படுப்பதற்கு முன்பாக மனதுக்குள்ளே ஆண்டவரே சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு நிம்மதி இருக்க வேண்டும், ஒரு சமாதானம் இருக்க வேண்டும், இவர்கள் கையீடு செய்கிற வேலை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், இவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், ஒரு குறையில்லாத வாழ்க்கை ஆண்டவரே எங்கள் சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளை குடும்பத்தில் இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிப்பது வழக்கம் பார்த்து கொள்ளுங்க.
ஆனால் கடந்த நாட்களிலே எத்தனையோ இடங்களில் இருந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் மனைவி விட்டு கணவன் போயிட்டாரு, கணவன் சரியாக வருமானம் கொடுக்கறது கிடையாது, மனைவியை சரியாக கண்டுக்கிறது கிடையாது, கணவன் எனக்காண்டு வரக போக பிள்ளையை கவனிக்கிறது கிடையாது, குடும்பம் எப்படி இருக்குது, குடும்பம் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது தெரியாமல் ஏதோ ஒரு மனமான போக்கில் போய்கிட்டு இருக்கு என் குடும்பம் அப்படின்னு சொல்கிறத கேட்க முடிக்கிறது. பார்த்துக்கொள்ளுங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள், கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இதை குறித்து நான் யோசனை பண்ணி, ஏன் இந்த தேவ பிள்ளைகள் குடும்பங்கள் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வருகிறது? கிறிஸ்துக்கள் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஏன் கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிளவு, ஏன் சமாதான குலைச்சல், ஏன் ஒருமனதில்லை, ஏன் பிரிவினை, ஏன் சண்டை அப்படின்னு கேட்கும்போது குடும்பத்தில் நாம் இந்த கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யறது கிடையாது, கேட்பது கிடையாது. அது எப்படி போட்டிருக்கு பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படிந்து கேட்கும்போது கர்த்தர் அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். அப்போ எனக்கு ஒரு காரியத்தை குடும்பத்தில் ஏன் இந்த பிளவுகள் வருகிறது அப்படின்னு கேட்கும்போது ஒரு சொப்பனத்தை நான் கண்டேன். என்ன என்பது, ஒரு 2 மரங்கள் இருக்கிறது. அந்த 2 மரத்தில் ஒரு மரம் நல்லா பூ பூத்து காய் காய்த்து கனிகள் காய்த்து கொண்டு இருக்கிறது. அதை பறித்து அநேகர் சாப்பிடும்படி அது கனி கொடுக்கிற ஒரு மரமாக இருந்தது. இன்னொரு மரம் இருக்கிறது, அது வளர்ந்துருக்கிறது, இலை பச்சையாக இருக்கிறது. ஆனால் அந்த மரத்தில் ஒரு கனியும் கிடையாது, ஒரு பழங்களும் கிடையாது. இது மரம்தான், அது மரம்தான். அப்போது 2 மரமே நல்லா அழகாக இருக்கிறது. ஆனால் ஒரு மரத்தில் மட்டும்தான் அது பலன் கொடுக்கறதா இருக்கிறது, கனி கொடுக்கறதா இருக்கிறது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்க்கும்போது 2 மரங்களுடைய வேர்கள் தென்பட்டது. 2 மரங்களுடைய வேர்கள் தென்பட்டது. அப்போ அந்த மரங்களில் வேர்கள் என்ன செய்யுது கேட்டிங்கன்னா, ஒரு மரத்து வேறு 4 பக்கம் என்ன செய்யுது, பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது. இன்னொரு பக்கம் இருக்கிற மரமும் 4 பக்கம் வேறு பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது. ஆனால் அந்த மரத்துக்கு நடுவில் ஒரு வேர் வருகிறது. அந்த வேருக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆணி வேர். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ 2 மரங்களிலுமே அந்த வேர் இருக்கிறது. ஆனால் ஒரு மரத்தில் இருக்கிற அந்த வேறு ஆணி வேர் எப்படி இருக்கிறது, நல்லா ஸ்ட்ராங்காக பலமாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு மரத்தில் இருக்கிற வேறு என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராங் இல்லாமல் பழுதுட்டு, அது அந்த சூத்தை பிடிச்ச மாதிரி அது பழுதுட்டு போய் அந்த வேர் இருக்கிறது. ஆனால் சுற்றி இருக்கிற வேர்கள் எல்லாமே நன்றாக இருக்கிறது. அது பறந்து போய் கொண்டு இருக்கிறது. கிழக்கு பக்கம் ஒரு வேறு, வடக்கு பக்கம் ஒரு வேறு, மேற்கு பக்கம் தெற்கு பக்கம் ஒரு வேறு போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த மரம் கனி கொடுக்க வேண்டுமென்றால் அந்த மரத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு வேறு ஆணி வேறு. பார்த்துக்கொள்ளுங்க. அந்த ஆணி வேறு நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த மரம் கனி கொடுக்கும். அப்போ ஒரு காரியத்தை ஆவியானவர் வெளிப்படுத்தினார். பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள், அது ஒரு வேறு. பிள்ளைகள் ஆராதிக்கிறார்கள், அது ஒரு வேறு. பிள்ளைகள் வேதம் வாசிக்கிறார்கள், அது ஒரு வேறு. பிள்ளைகள் ஆலயத்துக்கு வருகிறார்கள், அது ஒரு வேறு. ஆனால் பலன் கொடுக்காமல் இருக்கிறார்களே, அந்த குடும்பத்தில் உயர்வு இல்லாமல் இருக்கிறதே, அந்த அந்த மரத்தில் ஒரு கனி இல்லாமல் இருக்கிறதே, அந்த மரத்தில் நினைத்த காரியங்கள் நடக்காமல் கைகூடி வராமல் இருக்கிறதே, அந்த குடும்பத்தில் திருமண தடை இருக்கிறது, அந்த குடும்பத்தில் கற்பத்திற்கனி இல்லாமல் இருக்கிறது, அந்த குடும்பத்தில் கடன் பிரச்சனை ஓயாமல் இருக்கிறது, அந்த குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருக்கிறது. ஆனால் மரம் இருக்கிறது, மரம் செழிப்பாக இருக்கிறது, இலை பச்சையாக இருக்கிறது. ஆனால் அதிலிருந்து பறித்து சாப்பிடுவதற்கு, அது ஆசீர்வாதமாக இருப்பதற்கு அதில் ஒரு கனியும் இல்லை. ஆனால் இன்னொரு மரத்தில் அந்த வேறு ஸ்ட்ராங்காக இருக்கிறது, அதில் கனிகள் இருக்கிறது. இது எதை குறிக்கிறது என்று கேட்கும்போது, அப்போ இந்த மரத்தில் மட்டும் கனி இருக்கிறதே, அப்போ இது என்ன காரணம் என்று பார்க்கும்போது அந்த ஆணி வேரில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆணி வேரில் ஒரு எழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனது சமாதானம். எப்படி போட்டிருக்கிறது? ஒரு மனது சமாதானம். நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், இயேசுவே இயேசுவே என்று கத்தலாம், நீங்கள் ஜெபிக்கலாம், நீங்கள் துதிக்கலாம், நீங்கள் ஆராதிக்கலாம். வேர்கள் இருக்கிறது, ஆனால் சாக மாட்டோம், பொழைச்சிருப்போம், நிம்மதியாக இருப்போம். ஆனால் பலன் இல்லாமல் இருக்கிறது, ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது. நீ அநேக ஜாதிகளை கடன் கொடுக்க முடியாமல் இருக்கிறது, நீ அநேக ஜாதிகளை ஆள முடியாமல் இருக்கிறது, உன் துக்கம் மாறாமல் இருக்கிறது, உன் கஷ்டம் மாறாமல் இருக்கிறது, உன் நிந்தை மாறாமல் இருக்கிறது, உன் அவமானம் மாறாமல் இருக்கிறது, உன் நெருக்கம் மாறாமல் இருக்கிறது. ஆனால் உன்னுடைய மரம் நின்று கொண்டு இருக்கிறது, உன் மரம் பச்சையா இருக்கிறது, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் உயிருக்கு எந்த ஆபத்து வரவில்லை. ஆனால் சுத்தி இருக்கிற வேறு உனக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறது, சுத்தி இருக்கிற வேறு உன்னை நிலைநிற்க வைக்கிறது. ஆனால் முக்கியமான ஒரு வேறு, அந்த ஆணி வேறு, அந்த ஆணி வேறு பழுதற்று போயிருக்கிறது. அப்படி என்றால் அந்த பழுதற்று போன வேறு என்ன என்று கேட்டால், உனக்குள்ளே ஒரு மனது இல்லாமல் இருப்பதனாலே, உனக்குள்ளே சமாதானம் இல்லாமல் இருப்பதனாலே நீ பலன் கொடுக்க முடியாமல், உன் குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் வராமல் அது தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது.
தடைபட்டு கொண்டிருக்குது. இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார். நீங்கள் வாசித்து பாருங்க, சங்கீதம் 133 3ஆம் வசனம். கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். வானம் ஒளிந்தாலும் பூமி ஒளிந்தாலும் என் வார்த்தை ஒளியாது என்று சொன்னவர். தேவ பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் சொல்றாரு, உன் குடும்பத்தில் நான் ஜீவனையும் உனக்கு ஆசீர்வாதத்தை என்ன செய்வேன், நான் கட்டளையிடுவேன் அப்படிங்கிறார். அப்பனா நம்முடைய குடும்பம் ஜீவனோடு வாழ வேண்டும், நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். கையில் செய்கிற வேலையில் ஆசீர்வாதம், வியாபாரத்தில் ஆசீர்வாதம், வேலையில் ஆசீர்வாதம், வருமானத்தில் ஆசீர்வாதம், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்ற வசனத்தின்படி ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழணும். நீ பிள்ளைகளின் சமானத்தை பார்க்கணும், உன் பிள்ளை வாழ்ந்திருக்கணும், உன் பிள்ளை உயர்ந்திருக்கணும், நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது நடக்கணும், உன் கூடார விசாலமாகணும். இப்படிப்பட்ட உன்னதமான உயர்வான ஆசீர்வாதங்கள் நம்முடைய குடும்பத்தில் என்ன செய்ய வேண்டும், தங்க வேண்டும். ஆனால் ஏன் தங்கல, ஏன் வரல, ஏன் நினைச்ச காரியம் தடை போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா, கர்த்தர் சொல்லிட்டாரு, உனக்கு நான் ஜீவனையும் உனக்கு நான் ஆசீர்வாதத்தை என்ன செய்வேன், கட்டளையிடுவேன். அப்ப ஏன் இந்த வாக்குத்தத்த வசனம், இந்த வாக்குத்தத்த இந்த பிராமிஸ் வார்த்தை ஏன் இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் நிறைவேறல? ஏன் நிறைவேறல அப்படின்னா, முதல் வசனம் என்ன சொல்லுது, 133:1, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணணும். அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, இந்த 3வது வசனம் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த 1வது வசனத்தை நீ கடைபிடிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, 3வது வசனம் ஆசீர்வாதம் எனக்கு வரணும்னா நான் 1வது வசனத்தை கடைபிடிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பனா அவர் என்ன சொல்றார், சகோதரர்கள் ஒருமித்து என்ன செய்ய வேண்டுமா, என்ன செய்யணும், ஒருமித்து வாசம் பண்ண வேண்டும், ஒரு மனதோடு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு குடும்பம் என்றால் அது ஒரு மனது இருக்கணும். குடும்பம் என்றால் சமாதானம் இருக்கணும். குடும்பம் என்றால் தாழ்மை இருக்கணும். குடும்பம் என்றால் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கணும். குடும்பம் என்றால் நீ பெரிய நான் பெரிய ஆளு அப்படிங்கிற காரியமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பார்த்துக்கொள்ளுங்க, குடும்பத்தை சரி பண்ணணும், குடும்பத்தை சீர்படுத்தணும். பார்த்துக்கொள்ளுங்க, அதாவது ஒரு வசனம் இருக்கு பாருங்க, 1 தீமோத்தேயுல 3ஆம் அதிகாரம் 4:5, 1 தீமோத்தேயு 3:4-5, தான் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவன். அப்புறம் என்ன போட்டு அடுத்து, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அப்படின்னா எங்க அநேகர் நான் இயேசுக்காக ஊழியம் பண்ணணும், இயேசுக்காக வாழணும், இயேசுக்கு அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்பலாம், ஊழியம் பண்ணலாம். ஆனால் அவர் என்ன சொல்றாரு, நீ ஊழியம் பண்ணுவதற்கு முன்னால, நீ சபையை நடத்துவதற்கு முன்னால உன் சொந்த குடும்பத்தை நடத்த நீ பழகிக்க. உன் சொந்த குடும்பம், உன் கணவன், உன் மனைவி, உன் பிள்ளைகள், அது எப்படிப்பட்ட ஒரு குடும்பமா இருக்கிறது? அது கீழ்ப்படுகிற குடும்பமா இருக்கிறதா? அது சமாதான குடும்பமா இருக்கிறதா? அது கர்த்தருடைய வார்த்தையை கட்டுப்பட்டு நடக்கிற குடும்பமா இருக்கிறதா? இதை நீ சரி பண்ணிட்டு தான் நீ அடுத்து சபையை நடத்தணும், அடுத்து நீ ஊழியம் பண்ணணும் அப்படிங்கிறார். அல்லேலூயா. எத்தனை குடும்பத்தில் பிளவுகள் இருக்குது தெரியுமா? எத்தனை குடும்பத்தில் பிரிவினை இருக்குது தெரியுமா? எத்தனை குடும்பத்தில் ஒரு மனம் இல்லை தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் தரிசனத்தில் சொப்பனத்தில் காட்டினாரு, ஐயா நீ துதிக்கிற ஆளாக இருக்கிற அது ஒரு வேறு, ஐயா நீ ஜெபிக்கிற ஆளாக இருக்கிற அது ஒரு வேறு, ஐயா நீ ஆலயத்துக்கு வருகிற ஆளாக இருக்கிற அது ஒரு வேறு, ஐயா நீ பைபிள் படிக்கிற ஆளாக இருக்கிற அது ஒரு வேறு. ஆனால் இதெல்லாம் சரிதான். ஆனால் இதெல்லாம் எது உனக்கு பயனை கொடுக்குது? உன்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு, உன்னை கீழே விழாமல் பாதுகாத்துக்கிட்டு இருக்கு, உனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கு, ஏதோ வர போக சாப்பிட வேலையை கொடுத்துக்கிட்டு இருக்கு, நீ தூங்குற, வர்ற, போற, வேலை பார்க்குற, இவ்வளோத்தையும் இந்த வேர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? துதிக்கிறனால, ஜெபிக்கிறனால, ஆராதிக்கிறதுனால, ஆலயத்துக்கு வர்றதுனால, பைபிள் படிக்கிறதுனால இந்த வேர்கள் பூரா உன்னை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? உன்னை நிற்க வச்சுக்கிட்டு இருக்கு, உன்னை சாயாமல் கீழே விழாமல் எல்லாம் பச்சையாக இருக்கு. நானும் கிறிஸ்தவன், நானும் ரட்சிக்கப்பட்டவன், ஞானசன் எடுத்தவன் என்று சொல்ல வைத்துக் கொண்டு நின்று கொண்டு இருக்கிறது. ஆனால் நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா நீ எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் ஒரு வெற்றியை உன் குடும்பத்தில் இருக்கணும்.
ஒரு ஜெயம் உன் குடும்பத்தில் இருக்கணும், ஒரு ஆசீர்வாதம் உன் குடும்பத்தில் இருக்கணும். அப்பனா இந்த வேர்கள் உன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது, இந்த வேர்கள் உனக்கு ஜீவனை கொடுக்குது, இந்த வேர்கள் உன்னை கீழே விழாதபடி பாதுகாக்குது. ஆனா உன் குடும்பத்தில் ஒரு மேன்மை கிடைக்கவில்லையே, உன் குடும்பத்தில் உயர்வு கிடைக்கலையே, உன் பிள்ளைங்க வாழ்க்கை அற்புதமா இல்லையே, உன் பிள்ளைங்க வாழ்க்கை அதிசயம் இல்லையே, உன் பிள்ளைகள் கைவிட்டு செய்யற வேலையில ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, உன் கணவன் வருமானத்தில் ஒரு உயர்வு இல்லையே, அந்த வருமானம் முன்னேற முடியாமல் இருந்த வருமானம் அப்படி இருந்து கொண்டு இருக்கிறது, வருமானம் ப்ரமோஷன் ஆகவில்லையே, அப்படி இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இதுக்கு ஏன், இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா, ஐயா நீங்க செய்யற வேலையெல்லாம் கரெக்டு, நீங்க ஜெபிக்கிறீங்க கரெக்டு, அந்த ஒரு வேறு உங்களை தாங்கிட்டு இருக்கு. ஆனா முக்கியமா ஒரு காரியம், அதாவது 1 சாமுவேலில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது துதிப்பதை காட்டிலும் கீழ்ப்படிதலே, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உகந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பனா ஸ்தோத்திரத்துக்கு முன்னால கீழ்ப்படிதலுக்கு வர்றாரு பார்த்துக்கொள்ளுங்க. நீ கீழ்ப்படிஞ்சிட்டு நீ ஸ்தோத்திரத்தை ஏறிடு, நீ கீழ்ப்படிஞ்சிட்டு ஆராதி அப்படிங்கிற. அப்பனா குடும்பத்திலே ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையில ஒரு கீழ்ப்படிதல் இருக்கிறதா, ஒரு விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்கிறதா? எங்க இன்னைக்கு கர்த்தர் பைபிளில் போட்டிருக்கு, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறான். எப்படி போட்டிருக்கு? சகோதரிமான சொல்லுங்க, நான் புத்தியுள்ள ஸ்திரீ. எங்க வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, நான். நல்லா சொல்லுங்க, கையை உயர்த்துங்க, நல்ல தெம்ப உயர்த்துங்க, யாரும் பார்த்து ஒன்றும் ஆக போறதில்ல. நீங்க கையை தூக்காம இருந்தீங்கன்னா நீங்க புத்தி இல்லாத ஆள்னு அர்த்தம். இப்போ புரிஞ்சுக்கலாம், நீங்க புத்தி உள்ள இருக்கிற ஆளா புத்தி இல்லாத ஆளா. அல்லேலூயா. சிறுசு கூட தூக்கு சொல்லுங்க, நான் புத்தியுள்ள ஸ்திரீ, நான் புத்தியுள்ள பொண்ணு, நான் அறிவா இருக்கிற பொண்ணு, அதனால என் வீட்டை நான் கட்டுவேன், என் வீட்டை நான் கட்டுவேன். அல்லேலூயா. இது யாருக்கு சொல்லியிருக்கிறாரு? ஆணுக்கு சொல்லியிருக்கா, பெண்ணுக்கு சொல்லியிருக்கிறாரு? அப்போ வீட்டை கட்டுற பொறுப்பு யார் கையில் கொடுத்துருக்கிறாரு? நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஆள் வேலைக்கு போக மாட்டேன், குடிச்சிட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனால் எனக்கு தலையெழுத்தான், இவனை கட்டிட்டு என் வாழ்க்கையே போச்சு, என் நிம்மதியே போச்சு, இவன் எதுக்கு வீட்டுக்கு வர்றேன்னு தெரில, இவனை வர்றதும் சரி வர முடியும் போ உருப்படம் போனாலும் சரி எனக்கு ஒன்றும் தெரில. அப்போ நான் அழகாக என்ன செஞ்சிடறான்? பேசிடுறோம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அப்படி பேசுகிறீங்க ரைட்டு, உங்கள் அங்கலாய்ப்பில் உங்கள் சஞ்சலத்தில் உங்கள் வேதனையில் அழகாக நீங்கள் பேசிடுறீங்க, வீட்டுக்கார அப்படி பேசிடுறீங்க, சரி விடுங்க, பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்குது. இப்போ அந்த காலத்துலலாம் வாங்க போங்க இப்படி, இப்போ வாடா அப்படின்றாங்க மனைவிமார்க்க, புருஷனை பார்த்து வாடா அப்படிங்கிறாங்க, என்னடா அப்படிங்கிறாங்க, என்னம்மா அது என் புருஷன் தான், அதனால் ஒன்றும் இல்லை, அவர் ஒன்றும் கண்டுக்க மாட்டார், இருந்தாலும் கண்டுக்காம விட்டுக்கிட்டு இருக்கார், ரைட் ஓகே நீ பேசிக்கம்மா, ஆரம்பத்தில் விட்டுட்டார் இல்லை. அதே மாதிரி இப்படியே பழக்கம் 4 பேர் இருக்கும்போது வாடா அப்படின்னு நான் நினைப்பேன், நல்ல குடும்பம்னா நினைப்பேன். அல்லேலூயா. இந்த அன்புல வாடாங்கிறது, அன்புல போடாங்கிறது, தோடா அப்படிங்கிறது, இதில் உங்கள் வீட்டுக்குள்ளே மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க வச்சுக்கோங்க. 4 பேத்துக்கு முன்னாலே வாடா அப்படின்னா சரி, நல்ல பொண்டாட்டியை கட்டி வந்திருக்கேன், உனக்கு தான் கெட்ட பேர் வரும், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ கவனிங்க, ஒரு காரியத்தை ஆவியான சொல்கிறாரு, இன்றைக்கி குடும்பம் முன்னேற முடியாமல், குடும்பம் உயர முடியாமல், குடும்பம் மேன்மையாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் அம்மாமார்கள், அக்காமார்கள். சும்மாவே வேலைக்கு போகாமல் சுற்றிட்டு வந்துக்கிட்டு இருக்கான், இதில் 10 குறை இப்படி வர சொல்கிறீங்களான்னு கேட்குறீங்களா நீங்கள்? சும்மாவே வருமானம் இல்லாமல் அவன் சரியாக வேலைக்கு போகாமல் அவன் கொடுக்குறத வச்சு நான் கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கேன், நீ இப்படி சொன்னால் சும்மா அவன் மேற்கொண்டு துளிர் விட்டுற மாதிரி இன்னும் சரியாக வேலைக்கு போக மாட்டான், படுத்து தூங்குவேன், நல்லா போதிக்கிறையா அப்படிங்க கேட்குறீங்களா? நான் சொல்கிறது கேளுங்க, வசனத்துக்கு கட்டுப்படுங்க, வசனத்துக்கு கட்டுப்படுங்க. அதாவது வசனம் சொல்லுது, போதனையின்றி புருஷனை சொல்லுங்க சொல்லுங்க, போதனையின்றி என் புருஷனை சொல்லுங்க, போதனையின்றி நடக்கையினால என் புருஷனை ஏன் பேச மாட்டீங்க? இல்லை கேட்குறேன், ஏன் பேச மாட்டீங்கன்னு கேட்குறேன் நான். உங்கள் புருஷன் ஆதாயம் பண்ண உங்களுக்கு ஆசை இல்லையா? உங்கள் புருஷன் நல்லவனாக மாறணும் ஆசை இல்லையா? இல்லை இப்படியே இருக்கட்டும், அப்போ தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ நீங்கள் வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியுமே வேணாமா? என்ன சொல்லுது? உங்கள் நடக்கையினாலே. இங்கே கல்யாணம் முடிச்சாலும் கையை தூக்கியா இயேசுவின் நாமத்தில். இப்போ சொல்லுங்கள், எல்லாம் வாயை திறக்கணும், இல்லை நான் வருவேன். அல்லையா சொல்லுங்க, நான் நடக்கையில், நான் நடக்கிறேன்னா இந்த நட கிடையாது. நீ வாட்டுக்கு நான் என் நட அப்படி கொஞ்சம் அழகாக இருக்கும், இப்படி நடப்பேன், என் நட வித்தியாசமாக இருக்கு, அந்த நடையை நான் சொல்லல அம்மாக்களே, அந்த நடையை சொல்ல. உங்கள் நட அப்படின்னா உங்கள் பேச்சு, உங்கள் பாவனை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த செயல்கள் நடக்கையினாலே
என் புருஷனை நான் இங்கே சொன்னா தான் நடக்கும் ஐயா. வாயை திறந்து தான் அவர் நன்மையை நினைச்சுவார். வாயை திறக்க மாட்டேது. ஏன் வைக்கப்படுறீங்க கேட்குறேன். உங்கள் புருஷன் நல்லவனா வாரதுக்கு ஆசை இல்லையா? உங்கள் புருஷன் வந்து கை நிறைய சம்பாரிச்சு கொடுக்கணும் உங்களுக்கு ஆசை இல்லையா? அல்லேலூயா. ஆசை இருக்கு, ஆசை இருக்கு. அல்லேலூயா. 15 வருஷம் ஓடிடுச்சு அந்த ஆளை கட்டி. இனிமேல் என்னத்தை அவன் தேர போகிறான்? 8 வருஷம் ஆச்சு அவனை கட்டி, இனிமேல் எங்கே தேர போகிறான்? 22 வருஷம் ஆச்சு அவனை கட்டி, இனிமேல் எங்கே தேர போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா தேர மாட்டான். உங்கள் எண்ணத்தை மாற்றுங்க, உங்கள் நினைவை மாற்றுங்க, உங்கள் சிந்தையை மாற்றுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்கள், நான் நடக்கையில் என் புருஷனை ஆதாயம் பண்ணி கொள்வேன். அல்லேலூயா. சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றுமே எனக்கு புரியல. என்ன அர்த்தம் உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஐயா, உங்கள் புருஷன் சம்பாதிக்க இல்லாமல், வருமானம் இல்லாமல் உதவ கரையாக இருக்கிறாரு. உங்கள் புருஷன் வேலைக்கு போகாமல் இருக்கிறாரு. உங்கள் புருஷன் தண்ணி அடிச்சுட்டு வர்றாரு. உங்கள் புருஷன் உங்களை சரியாக கவனிக்கல, அரிசி வாங்கி கொடுக்குறதில்ல, பருப்பு வாங்கி கொடுக்குறது, எண்ணெய் வாங்கி கொடுக்குறதில்ல, கண்டுக்கிறதில்ல, அப்படி இருக்கிறாரு. அப்போ அவரை நீங்கள் சரி பண்ணணுமா, சரி பண்ண வேணாமா? சரி பண்ணணுமா வேணாமா? சரி பண்ணணும். சரி பண்ணணும். சொல்லுங்க. இங்கே பாருங்க, நீங்கள் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நீங்களாம் வந்து இப்போ ஒரு வண்டி இருக்குது, பைக் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த பைக்கு ரிப்பேராகி போச்சுன்னா சர்வீஸ் கொடுக்கணுமா கொடுக்க வேணாமா? சர்வீஸ் கொடுக்கணுமா கொடுக்க வேணாமா? அப்போ அந்த வண்டி ஓவர் லைன் பார்க்கணுமா பார்க்க வேணாமா? அல்லேலூயா. ஐயா, அந்த வண்டி ஓவர் லைன் பார்க்குற சர்வீஸ் பார்க்கக்கூடிய அந்த சர்வீஸ் மெக்கானிக்கர் எல்லாம் நீங்கள் தாயா? அல்லே. வண்டி கிரிச்சு 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 கிரிச்சுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன வண்டி சவுண்டு ஒரு மாதிரியா கேட்குது? அதுக்கு ஆயில் போன் போல இருக்கு. என்ன வண்டி ஒரு மாதிரியா கிரிச்சு கிரிச்சு சவுண்டு கேட்குது? ஆயிலில் போல தெரியுது, கிரீஸ் போடணும் போல தெரியுது. அப்போ நீ என்ன செய்யணும்? நீ அந்த வண்டி என்ன செய்யணும்? சர்வீஸ் பண்ணணும். கையில் என்ன எடுக்கணும்? ஸ்பான் எடுத்து நட்டை கழட்டணும், போல்ட்டை கழட்டணும், எங்கே ஆயில் ஊற்றணும், எதை சரி பண்ணணும், எது லூஸாக இருக்குது, எந்த வீல் லூஸாக இருக்குது, எந்த வீல் டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய, ஓவர்லைன் பண்ணக்கூடிய மெக்கானிக்கர் பெண்கள். நீ கிரிச்சு கிரிச்சின்னு கேட்டா எனக்கு என்ன? நீ ஆடி ஆடி ஓடின எனக்கு என்ன? நீ தள்ளாடி தள்ளாடி விழுந்த எனக்கு என்ன? நீ வந்து அப்படி துருப்பிடிச்சு செத்த எனக்கு என்ன? வீல் உடஞ்சு போன எனக்கு என்ன? 2 வீல் உடஞ்சு போன எனக்கு என்ன? ஒரு வீல் இப்படி ஆகி போச்சு, இன்னொரு வீல் சீக்கிரம் ஆயிரும் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேனா? ஒன்றும் செய்ய. நீ உடஞ்சு போன வீல் நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சரி பண்ணணும். அப்போ நீ என்ன செய்யணும்? சர்வீஸ் பண்ணணும். நீங்கள் சொல்லுங்கள், யாரை சர்வீஸ் பண்ணணும்? யாரை சர்வீஸ் பண்ணணும்? வீட்டுக்காரர். அல்லேலூயா. அப்போ நீ என்ன செய்யணும்? அவற்று இருக்கிற குறைகளை நீக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும்? அதாவதுங்க, சில சகோதரிமார்கள் என்ன பண்ணுறாங்க? அவன் காசு கொடுக்குறான், சோறாக்குறீங்க, சாப்பிட்றீங்க, போகிறீங்க. அவன் காசு கொடுக்குறான், சோறாக்குறீங்க, சாப்பிட்றீங்க, போகிறீங்க. ஒரு எண்ணம், உங்கள் நினைவு, உங்கள் சிந்தை, இந்த ஆள் வருமானத்தை கூட்டணும், பிஸ்னஸில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு உங்களுக்கு என்ன வரணும்? அதான் நீதிமொழிகளை போட்டிருக்கு. 31 வாசிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 31 27 வாசிங்க. எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? எல்லாம் சொல்லுங்க. நானு என் வீட்டு காரியத்தை குறித்து நல்லா சொல்லுங்க. நானு எங்க கல்யாணம் முடிச்ச ஆளுலாம் சொல்லுங்க. நானே என் வீட்டு காரியத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் வீட்டுக்காரரை குறித்து நான் கண்ணோட்டமா இருப்பேன். அப்புறம் என்ன அர்த்தம்? என்ன கண்ணோட்டமா இருப்பேன்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க ஐயா. வீட்டு காரியங்களை குறித்து பெண்கள் வந்து எப்படி இருக்கணுமா? கண்ணோட்டமாக இருக்கணும்னா, வீட்டுக்காரன் வேலைக்கு போகிறாரா, போகலையா, வந்தாரா, வரலையா, சாப்பிட்டாரா, சாப்பிடலையா, எப்போது 8 மணிக்கு வருவியே, இன்றைக்கி 9 மணி ஆச்சு, எங்கே போனேன், என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள நுழைஞ்சும் போதே கம்பெடுக்கணும். எங்கே பார்த்த, எங்கே போயிட்டு வர்ற, எங்கே வந்துக்கிட்டு இருக்க, எப்போது 8 மணிக்கு வீட்டுக்கு வருவியே, இன்றைக்கி மணி 9 ஆச்சு, 1 மணி நேரம் எங்கே போனால் சொல்லி கொடுத்தா உனக்கு கஞ்சி ஊற்றுவேன், இல்லை கஞ்சி ஊற்ற மாட்டேன், சொல்லு, விஷயத்துக்கு வா.
உன்னோட பெரிய ரோதனை இருக்கு, உன்னை ரிப்பேர் பண்ற வேலை எனக்கு இருக்கியா, வீட்டை கட்டுற வேலை எனக்கு இருக்கியா, புத்தியில சரி வீட்டை கட்டுறாயா, உன்னைய கட்டினா தாயே அந்த வீடு நல்லா இருக்கு, நீ நல்லா இருந்தா தாயே அந்த பிள்ளைய நல்லா இருக்கு, அதனால எனக்கு நீ எங்க போனேன்னு சொல்லிட்டு நீ உட்காரு வீட்டுக்குள்ள, அது வரைக்கும் உட்காராத, எங்க சுத்திட்டு வர்ற, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர வேண்டியதானே, எவன்ட பல்புடி போட்டு வந்துகிட்டு இருக்க, இதே உனக்கு வேலையா, ஒரு குடும்பம் உனக்கு தெரிய வேணாமா, உனக்கு பொண்டாட்டி ஒருத்தருக்கு தெரிய வேணாமா, உனக்கு பிள்ளைங்க ஒருத்தருக்கு தெரிய வேணாமா, குடும்பத்தை நடத்தணுமே, குடும்பத்தில் முன்னேற்றணுமே, ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கமே, அந்த பிள்ளை கட்டி கொடுக்கணுமே, காசு சேர்க்கணுமே, ஒரு நகை வாங்கணுமே, ஒரு நட்டை வாங்கணுமே, போல்ட்டை வாங்கணுமே, ஏதாவது கொஞ்சம் என்ன இருக்கா, நீ பாட்டுக்கு வாரம் 500 ரூபாய் கொடுத்துட்டு உட்காந்துடுற, எல்லாத்தையும் நான் லைட் பில் நான் தான் கட்டணும், வீட்டு வாடகை நான் தான் கொடுக்கணும், சீட்டு பணம் நான் தான் கொடுக்கணும், எல்லாத்தையும் நான் கொடுக்கணும், ஏதாச்சும் உனக்கு அக்கறை இருக்காயா, நீ பாட்டு கொடுத்துட்டு ஓரத்தில் உட்காந்துற, எல்லாத்தையும் நான் ஒரு ஆள் பார்க்க வேண்டியது இருக்கு, அதனால சரி பண்ண வேண்டிய வேலை, ரிப்பேர் பண்ண வேண்டிய வேலை ஏன் வேலை, இப்ப எங்க போயிட்டு வர ராசா சொல்லு. அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியில்லாத காரியத்தை நீங்க என்ன செய்யணும், சரி பண்ண வேண்டும். புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்யறா, வீட்டை கட்டுகிறாள், வீட்டை கட்டுகிறாள். அப்ப குடும்பத்துல பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு பெண்ணுங்கிறது முக்கியம், பார்த்துக்கொள்ளுங்க, மெயினா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, குடும்பத்தில் இருக்கிற பெண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சமாதானமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், அன்பா இருக்கணும், விட்டு கொடுக்கிற மனப்பான்மையோட என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். பார்த்துக்கொள்ளுங்க, குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு மனது இருக்கா, நீங்க ஒரு மனது என்ன செய்யுங்க, நீங்க தக்க வைத்துக் கொள்ளுங்க. குடும்பத்தில் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டடின்னு சொல்றாருன்னா, உங்க குடும்பம் சமாதான குடும்பமா இருக்கான்னு பாருங்க, உங்க பிள்ளைங்க ஒழுக்கமான பிள்ளைகளா இருக்கா பாருங்க. அதை எல்லாம் நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு அது பெண்கள் கரத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. தேவையில்லாத காரியத்துக்கு அடம்பிடிச்சு, தேவையில்லாத அடம்பிடிச்சு அதை வாங்கி கொடுத்தா தான் வருவே அப்படின்னு அடம் பிடிக்கிறீங்களே, நீ சர்ச்சுக்கு வரலைன்னா மகனே உனக்கு சோறு கிடையாதுன்னு சொல்லி பாருங்க, அடுத்த வாரம் வந்துடுவார். அல்லேலூயா. கர்த்தரை தேடுவதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது என்ன செய்வீங்க, பிழைப்பீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பிரவேசிப்பதுக்கு நாம் இந்த பூமியில் ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழணும். ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் அதாவது 122:7 நல்லா படிங்க. அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அப்பனா சொல்லுங்க, என் வீட்டுக்குள்ள சமாதானமும் என் வீட்டுக்குள்ள சுகமும் இருப்பதாக. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்கள் கூட்டத்தில் இருக்கிறீங்களேன், ஒரு வசனம் இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க. யாவரோடு நீங்கள் என்ன செய்யணுமா, சமாதானம் இருக்க என்ன செய்யணுமா, எபிரேயர் 12:14 சொல்லப்பட்டிருக்கு. யாவரோடு நீங்கள் என்ன செய்யணுமா, சமாதானமாக இருக்கணும். அது நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானமாக இருப்பது மாத்திரம் இல்லாமல் உங்கள் எழுத்து வீட்டில் சமாதானம் வருங்க, உங்கள் வடக்கு பக்கம் வீட்டில் சமாதானம் வருங்க, எல்லா குடும்பத்தோடு சமாதானம் வருங்க. அந்த சமாதானத்தை நீங்கள் காத்துக்கொண்டீங்கன்னா, ஒரு மனதை நீங்கள் காத்துக்கொண்டீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வந்து வீட்டில் என்ன செய்யும், தங்கும். அப்போ உங்க வேறு நிற்கிது, ஆனால் ஒரு வேறு மட்டும் பழுதாக இருக்கு. அப்பனா முக்கியமான ஒரு வேறு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த முக்கியமான ஒரு ஆணிவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனது, அந்த சமாதானம். அது நீங்கள் ஏன்னா இயேசுப்பா சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் எங்கே போனாலும் ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இயேசுப்பா சொல்லி உங்களுக்கு சமாதானம் உண்டா கடவுள்னு சொல்றாரு. பார்த்துக்கொள்ளுங்க. மார்க் 9:50 படித்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சமாதானம் இருப்பதாகன்னு சொல்றாரு. ஏன் சமாதானத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாரு, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஏன் அப்பனா இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு சமாதானம் அப்படிங்கிறாரு. பிறக்கும் போது தூதர் வந்து உங்களுக்கு சமாதானம் அப்படிங்கிறாரு. ஏன் அப்போ அந்த சமாதான குடும்பத்தில் தங்கணுங்க, ஒரு மனது குடும்பத்தில் தங்கணுங்க, பிரிஞ்சு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு மனமாக நீங்கள் வாழ என்ன செய்ய கற்றுக்கொள்ளுங்க. அது மாத்திரம் அப்போஸ்தலர் 9:31 படித்து பாருங்க. அப்போஸ்தலர் 9:31 படித்து பாருங்க. அப்பொழுது இங்க இருக்க சபையில சமாதானத்தோட என்ன செய்யணுமா, கடந்து வரணுமா தேவ பிள்ளைய. இப்ப விசுவாச குடும்பத்தார் சபைக்கு வருகிறவங்க எப்படி இருக்குன்னு கேட்டா, சமாதானமா இருக்கணும். மாமியார் இந்த பக்கம் முறைச்சிட்டு வர்றது, மருமக இந்த பக்கம் முறைச்சிட்டு வர்றது, மாமியார் இந்த பக்கம் வர்றது, மருமக இப்படி வர்றது. ஆனா இங்க வந்து முக்காட்டு போட்டு அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தாழ்மைக்கும் கிடைக்கும் போல ஐஸ்வர்யங்கள் எங்க நம்ம விட்டு கொடுத்துருணுங்க. நமக்கா நிந்திக்கப்பட்டு, நமக்கா அவமானப்பட்டார் ஏசப்பா, நமக்கா காரியம் மூலப்பட்டார்ல. நம்ம ஒரு மனதை வாழ கற்றுக்கொள்வோம், சமாதானமாக வாழ கற்றுக்கொள்வோம். ஏன் நம்ம குடும்பத்தில் உயர்வு இல்லை, ஏன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு கேட்டா, ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை இல்லாம, ஒரு மனது இல்லாத வாழ்க்கை இல்லாதனாலதான் ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு தடை இருந்துகிட்டு இருக்கு. அந்த தடை நீங்க வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளே ஒரு மனதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு மனமாய் வாழ நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, சபை பக்தி விருத்தி அடைந்தது எதனால, சமாதானத்தினால. சபை பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட்டது. எப்பன்னு பாருங்க, சபை எப்படி இருக்க வேண்டும். திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது பாருங்க, யூதேயா நாடு, சமாரியா நாடு, கலிலே நாடு, எல்லா நாடுகளில் இருக்கிற சபைகள் சமாதானம் பெற்று. அப்ப இங்க பாருங்க, இந்த சபையில ஒரு சமாதானம் பெற்று தான் நீங்க கடந்து செல்லணும். நீங்க பிரிவினை வச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வரக்கூடாது, சண்டையை வச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வரக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, நீ சமாதானத்தோட வா. அண்ணாளுக்கு சொல்றாரு, உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது, நீ சமாதானத்தோட போ. அப்பனா கர்த்தருடைய வெளிப்பாடு, ஆலயத்தில் அண்ணாலமா குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சு முடிச்ச உடனே அவங்க போகும்போது ரேமா வார்த்தை கிடைக்கிறது, உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது, சமாதானத்தை போ என்று சமாதான காரணர் அந்த சமாதானம் சொல்லி அனுப்பினாரு. குழந்தையை பெற்றெடுத்தால் அண்ணாலம்மா. அல்லேலூயா. ஆலயத்துக்கு வருபவர்கள் வெற்றியை பெற்று செல்ல வேண்டும், விடுதலையை பெற்று செல்ல வேண்டும், சந்தோஷத்தை பெற்று செல்ல வேண்டும், சமாதானத்தை பெற்று செல்ல வேண்டும், இரக்கத்தை பெற்று செல்ல வேண்டும், தாழ்மையை பெற்று செல்ல வேண்டும். உன் குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி உறவுல, உடன் பிறந்த உறவுல, சொந்தங்கள் உறவு எல்லாரிடத்திலும் ஒரு மனமாய், சமாதானமாய், அன்பா, இரக்கமாய், தாழ்மையாய், விட்டுக் கொடுக்கிற மனப்பையோடு நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் பைபிள் படிக்கிறதுக்கு தகுதியானவர்கள், துதிக்க தகுதியானவர்கள், கர்த்தரை ஆராதிக்க தகுதியானவர்கள். அப்படி என்றால் உங்கள் குடும்பத்தில் ஏன் ஒரு தடை அப்படின்னு கேட்டா, அந்த ஆணி வேறாகிய அந்த வேறு, அந்த ஒரு மனது, அந்த சமாதானம் பழுதற்று போய் இருப்பதனால அந்த உயர்வு கிடைக்கல, அந்த மேன்மை கிடைக்கல, அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல, அந்த அற்புதம் கிடைக்கல, அந்த விடுதலை கிடைக்கல, அந்த சந்தோஷம் கிடைக்கல, அந்த வெற்றி கிடைக்கல, வேலை காரியத்துல ப்ரமோஷன் கிடைக்கல. அப்பனா எல்லா வேரும் சரியா இருக்கிறது, ஆனா ஒரு வேர் மட்டும் பழுதா இருக்கிறது. அந்த ஒரு வேர் வந்து ஒரு மனது இல்லாத வேறு. உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு மனது இருக்கணும். தன்னை நேசிப்பது போல் பிறர் நேசி. அப்படி இங்க வருங்களேன், சபைகள் யூதேயா, சமரியா எல்லா நாடுகளிலும் சபை சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து பரிசுத்த ஆவியாரால் நடத்தப்பட்டு பெருகிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பாருங்க, எல்லாத்துக்கும் முன்னால, சபை பக்தி விருத்திக்கு முன்னால, ஆவியானவர் நடத்துறதுக்கு முன்னால சமாதானம் பெற்று மாத்திரமல்ல பெருக்கும். அந்த வசனத்தை நல்லா தியானம் பண்ணுங்க, நல்லா படிங்க. திருப்பி இன்னொராக்கா. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும். அப்பனா எல்லா நாடுகளிலும் எங்கேயும் என்ன இருந்துச்சு? சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்த ஆவியானவர் ஆறுதலோடு நடந்து பெருகின. கையத்தட்ட அப்பா சொல்லுங்க. உங்க குடும்பத்தில் ஒரு பெருக்கம், உங்க குடும்பத்தில் ஒரு உயர்வு வரணும் அப்படின்னு கேட்டா சபையில் சமாதானம் இருக்கணும், குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும், ஒரு மனது இருக்கணும். பார்த்துக்கலாம். இங்கே இருங்களேன், ஒரு வயிறாக்கி நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஒரு வயதானவங்க வஞ்சிட்டாங்க, திட்டாங்க அப்படின்னா பதிலுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. வயது ஆயிட்டாலே அவங்க ஏதாச்சும் உளறிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்கள், எங்கள் அப்பாவுக்கு வயசு அதிகமாகிருச்சு. அப்போ 2 பிள்ளைகள் சின்ன குழந்தைய பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு திண்ணை, ஒரு ஹாலு, ஒரு அடுப்படி, அதான் வீடு மதுரையில். திண்ணையில் எங்கள் அப்பா பெஞ்சை போட்டு படுத்திருப்பார். கேட்டிருந்து உள்ளே யார் போனாலும் அவர் விசிட் பண்ணி தான் உள்ளே போகணும். மறைஞ்சு எங்கேயும் போக முடியாது, பின்னாடி கொல்ல பக்கமும் கிடையாது. அப்போ நான் அங்கிட்டு சுற்றிட்டு அவனை பார்த்து இவனை பார்த்துட்டு இவர் கத்துவார், இவர் வைவார் அப்படின்ட்டு என்ன பண்ணுவேன், கேட்டு இரும்பு கேட்டு ஒரு கொண்டி போட்டிருக்கு. கொண்டி நான் லைட்டாக ஒரு 12 மணி 11 மணிக்கு நைட்டு வருவேன். அப்படியே வந்து ஒரு விரலை விட்டு அந்த கொண்டியை அப்படியே நாட்டுவேன். சத்தம் கேட்காது. அப்படியே கேட்டு அப்படியே லைட்டாக அப்படி தள்ளுவேன், சத்தம் கேட்காது. டக்குன்னு ஒரு கிரிச்சி ஒரு சத்தம் கட்டுப்படும். டக்குன்னு கிரிச்சி ஒரு சத்தம் கட்டுரும். வர்றான் பாரு கலவானை பையன் ஊர் சுற்றிட்டு வர்றான் பாரு. ஒரு பொண்டாட்டி இருக்குது, 2 பிள்ளை இருக்குது, ஏதாவது கொஞ்சம் அக்கறை இருக்கா, 2 குழந்தைய பெற்று போட்டு எனக்கான ஊர் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கான், குடும்பமாக என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரா இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை 2 வார்த்தை சொல்லிட்டு விட மாட்டார். அவர் பேசுவார் 1 ஹவர் பேசுவார். தொண்டை வெங்கல தொண்டை, என்ன தொண்டை? வெங்கல தொண்டை. சவுண்டு அந்த வீடு பூரா கேட்கும், தெருவுக்கு கேட்கும். ஒரு குடும்பம் இருக்குன்னு தெரியுதா, 2 பிள்ளை இருக்குன்னு தெரியுதா, அங்கேருந்து விருதுலேருந்து கல்யாணம் முடிச்சு வந்து வச்சுட்டான், வச்சு போயிட்டு இருக்கான். சரியாக காசு கொடுக்க மாட்டான். ஒரு தொழில் பண்ணால் ஒரு உருப்படை பண்ணுறானா, ஒரு பிஸ்னஸ் பண்ண உருப்படை பண்ணுறானா, அது அவனை போச்சு. அங்கே 10,000 வாங்கி கொடுத்தேன், தொலைச்சு விட்டான். இங்கே அவன் ஊரில் போய் உட்காந்துட்டான், இது பண்ணிவிட்டான், இப்படியே போல போச்சு. இப்படி சொன்னதுவே டெய்லி சொல்லிக்கிட்டே இருப்பார். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ கிட்டத்தட்ட 1 ஹவர் ஓதிக்கிட்டு இருப்பார். எனக்கு நான் வரும், ஆனால் அந்த நேரத்தில் எதுவும் பேச மாட்டேன், எதுவும்
பேச மாட்டேன், அமைதியாக இருப்பேன். அவராக பேசி 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 அப்படியே ஆன்னு உட்காந்துருவார். இப்போ நான் ஏதாவது ஒரு நைட்டு 11 மணிக்கு மேலே நான் அப்படி கத்தும்போது நான் பாட்டுக்கு சும்மா இருக்க முடியாதா, வாயை பற்றி சும்மா இருக்க முடியாதா, கத்திருக்க முடியாதா, அப்படின்னு கத்துனா என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன் ஆச்சா பூச்சா அப்படின்னு சவுண்ட் வரும். நான் கத்த அவர் கத்த வெட்டி பஞ்சாயத்தாக ஆகிட்டு இருக்கேன். அதனால் வீட்டில் மாமியார்மார்க பேசுனாங்கன்னா மருமக்கமாரு கத்திக்கிட்டே இருந்தா கத்து எவ்வளோ தூரம் கத்து அப்படின்ட்டு மருமக்கமாரு இந்தா இன்னும் கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு கற்றுங்கம்மா அப்படின்னு கொடுக்கும்போது அப்பா கத்துவாங்களா அடுத்து, அத்தை நீங்கள் பேச ரொம்ப நல்லா இருக்கு அத்தை, நீங்கள் என்னை வைக்கிறீங்க தெரியுமா, நீங்கள் வைக்கும்போது என் காதில் இனிப்பாக இருக்கு அத்தை, இன்னும் கொஞ்சம் நல்லா வைங்க, என்னை வந்து எப்படி விடாலும் வைங்க அத்தை, எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் வைய எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது, இந்தாங்க இந்த காப்பி கொடுக்குறேன், இந்த ஒரு ஆலிஸ் கொடுக்குறேன், கொடுத்து இன்னும் நல்லா சமட்டா கற்றுங்க. அடுத்து கற்று வாங்குறேன் நான், கத்தவே மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ வஞ்சிக்கிட்டே இருக்க சொரணையே இல்லை, காப்பி வந்து கொடுக்குறா அப்படின்னு அடுத்து என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அதுதான் விட்டு கொடுக்குற ஒரு மனப்பான்மை. அல்லேலூயா. ஐயா மாமியார் மாதிரி எவ்வளோ காலத்துக்குள்ள வைய போகிறாங்க மருமக்கமார்களை? ஒரு வயசான குடும்பத்தில் இருந்தால் எவ்வளோ நாளைக்கு உங்களை சத்தம் போட போகிறாங்க? நாளைக்கு உனக்கு வயசு ஆகாதா? உனக்கு வயசாக உனக்கு வரும் மருமக ஒருத்தி வருவா, இவங்களாச்சும் வந்து இந்த அப்பப்போ காசு கொடுத்துருங்க, அப்போ காசை கொடுக்க போட வீட்டு வாசப்படி வெளியே தள்ளிடுவோம், உனக்கு வரப்போகிறாங்க. ஜாக்கிரதை. அதனால் அது வந்து ஒரு தேனிலும் இனிமையே அப்படின்னு நினச்சி அவங்க அதுக்கு நான் அப்படி தான் இருந்தேன். அதனால தான் இன்றைக்கி நான் வந்து இப்படி நிற்கிறேன். பொறுமை தேவை. வைராஜ்யம், அவன் மட்டும் என்ன பேசலாம், இவன் மட்டும் என்ன பேசலாம், நான் பேசாமல் இருக்க முடியுமா? இருக்கக்கூடாது. வஞ்சிட்டு போகிறாங்க, திட்டிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம பெத்த அம்மா வையும்போது என்ன செய்வோம்? அம்மாவை வெளியே போன்னு சொல்லுவோமா நம்ம பெத்த அம்மாவை? படுவா அவளை இவள் வைவாங்க ஒரு சில அம்மாவை வையும்போது அப்புறம் அம்மா அப்படின்னு போயிடுவீங்க. இதே இது மாமியார் வஞ்சம் மட்டும் அடுத்து அத்தேன்னு போக வேண்டியதானே? உங்கள் அம்மா வஞ்சம் மட்டும் அடுத்து அம்மான்னு போயிடுறீங்களே, அதே மாதிரி மாமியார் வையும் போது அடுத்து அத்தேன்னு போக வேண்டியதானே? அது மட்டும் போக மாட்டேறாங்க. மருமக்கமாக போகணுமையா? அதுதான் தாழ்மை, அதான் ஒருமனது, அதான் சமாதானம். அப்படி இருக்கும்போது தான் குடும்பம் என்ன செய்யும்? கட்டப்படும். எல்லாத்திலும் கீழ்ப்படியணும், எல்லாத்திலும் விட்டு கொடுக்குறோம். தாழ்மைக்கு கிடைக்கப்பட ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும், எல்லாம் சொல்லுங்க. நான் என் குடும்பத்தில் விட்டு கொடுத்து வாழ்வேன், சமாதானமாய் வாழ்வேன், ஒரு மனதோட வாழ்வேன், மனத்தாழ்மையோடு வாழ்வேன், எதிர்த்து பேச மாட்டேன். அல்லேலூயா. கரண்டி எடுத்து எரிய மாட்டேன், வள்ளுவலுன்னு விழமாட்டேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. அல்லேலூயா. ஒரு சில பேர் ஒரு மாதிரி என்னை பார்க்குறீங்க, நீ இப்படி பேசிடுற, அவனுக்கு கரண்டி எடுத்தால் தான் அவனுக்கு வேலையாகும் தெரியுமா அவனுக்கு அப்படி. அவன்கிட்ட ஒரு 12 வருஷமாக கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன், நீயா கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்க, நீ வா நின்று பேசிக்கிட்டு இருக்க. அவனுக்கு வந்து கஞ்சியில் அவன் போட்டால் தான் அவன் அடுத்து கீழ் படிவான், அவனுக்கு தெரியுமா? கரண்ட் எடுத்து முதுகு 2 போட்டால் தான் அவன் சரிப்பட்டு வருவான். இப்படியே நான் 15 வருஷமாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன், இதுதான் அவனுக்கு சார்ந்தது அப்படின்னு சொல்கிறீங்களே. இந்த வார்த்தைக்கு என்ன செய்யுங்க? கட்டுப்பட்டு எனக்கு இந்த வார்த்தை கீழ்படிங்க, குடும்பம் கட்டப்பட வேண்டும். இப்படி இருந்தீங்கன்னா குடும்பம் கட்டப்படாது, தடைப்பட்ட காரியம் கைகூடி வரணும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள். நான் இனிமேல் நடக்கையிலே எல்லா காரியத்தையும் ஆதாயம் பண்ணிக்கொள்வேன். ஆமேன், ஆமேன் சொல்லுங்கள். நான் ஒரு மனதோடு வாழ்வேன், சமாதானத்தோடு வாழ்வேன், விட்டு கொடுத்து வாழ்வேன். அல்லேலூயா. ஒரு காரியத்தை மருமக்கமாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாளைக்கு மாமியார் ஆவீங்க. ஆவீங்களா? ஆக மாட்டீங்களா? அப்போ என்ன விதைச்சிங்களோ அதை என்ன செய்வோம்? அறுப்போம். அதனால் இன்றைக்கி சமாதானம். நான் எனக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தாரு. நான் கேட்டேன், ஏசப்பா ஆண்டவரே, பிள்ளைங்க ரிச்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, ரிச்சிக்கப்பட்டு 22 வருஷம் ஆச்சு, இன்னும் அதே ஸ்டேஜில் தானே இருக்காங்க ஆண்டவரே, இன்னும் முன்னேற முடியாமல் இருக்காங்களே, அதே போராட்டத்தில் இருக்காங்க ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது தான் ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு காட்டினார். ஐயா அவங்க ஜெபிக்கிறாங்க, துதிக்கிற எல்லாம் கரெக்ட் ஐயா, ஆனால் ஒரு காரியத்தில் அவங்க சரியில்லாமல் இருக்கிறாங்க, ஒரு மனது இல்லாமல் இருக்கிறாங்க, சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. அதை சரி பண்ணு, அதை சீர்படுத்து. வரக்கூடாத ஆசீர்வாதங்களை இரும்பு தாள்களை உறுத்தி வெண்கல கதவுகளை உடைச்சி பொக்கிஷங்களை என் பிள்ளைகளுக்கு நான் திறந்து விடுறேன். ஆமென், அல்லேலூயா. அப்போ இதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். தகப்பனே, மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவர் நீங்க தானே, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில
சுமை தாங்கி நீங்கதானே. தாயும் தகப்பனும் நீங்கதானே. சுமை தாங்கி நீங்கதானே. வெளிச்சம் நீங்கதானே. ஜீவன் தேவன் நீங்கதானே. வெளிச்சம் நீங்கதானே. ஜீவன் தேவன் நீங்கதானே. நீங்க எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே நீங்க இருக்கும்போது நான் சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தான். சமாதானத்தின் தேவன் நீங்க தான். சுடர்விடும் ஒளி நீங்க தான். என்னை கரம்பிடித்து நடத்துகிறவர் நீங்க தான். தகப்பனே, என் குடும்பத்திலே, என் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், என் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். தகப்பனே, இந்த நேரத்தில் நான் கேட்கிறபடி எனக்கு நடப்பதாக. என் வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வருவதாக. சமாதான காரணரே, என் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிட்டு என் குடும்பத்தை உயர்த்துங்க. தகப்பனே, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. என் குடும்பத்திலே ஒரு மனது அன்பு, இரக்கம், சந்தோஷ, சமாதானம் நிலைத்திருக்க கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். தகப்பனே, இந்த வேலையில் வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் உடைய கிருபை கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே. இயேசு அப்பாவின் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே. இயேசு அப்பாவின் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி. மறவாத என்னேஸ்வரே, உறவாடி மயிலுங்க, உறவாடுங்க, மயிலுங்க. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி, நன்றி பாலா, நன்றி பலி ஏறெடுக்கும் போது தடை உடையுது. நன்றி பலி ஏறெடுக்கும் போது தடை உடையுது. உனக்கு விரோதமா எழும்புகிற தடைகளை உடைக்கிற ஆவியானவர் நன்றி சொல்லு. நீ நன்றி சொல்லு. இப்போது வல்லவர் அதிகாலை ஆனந்தமே. அப்பாவின் திருப்பாதமே. தேவனுடைய மகிமை இப்போது ஊற்றப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. தேவனுடைய வல்லமை ஊற்றப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. ஊழிய பாதையில் உற்சாகத்தை கொடுக்கிற ஆவியானவர். ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா.
கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாகவே அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாகவே. வேதனை துன்பம் ஒரு நாள் உன்னை பிரிக்காதே. வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, சிவாலா தரபா நாளும் பிரிக்காதையா, நாதனே உன்னிழலில் நாள்தோர் வாழ்வேனையா, நாதனே உன்னிழலில் நாள்தோர் வாழ்வேனையா, கோடி கோடி வாழ தர நன்றி, கோடி நன்றி, கோடி நன்றி, கோடி நன்றி, நன்றி சொல்லுங்க, கோடி நன்றி டாடி, நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, இயேசு அப்பா திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே, இயேசு அப்பாவும் திருப்பாதமே. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, இப்போது ஜெயம் கொடுக்கிற வல்லவர். ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா, ஒரு பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாகவே அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாகவே. என்னாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே, என்னாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே, நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே, நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, இயேசு அப்பாவும் திருப்பாகவே அதிகாலை ஆனந்தமே, இயேசு அப்பாவும் திருப்பாகவே.
எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவாசுக்கேனோ ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவாசுக்கேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு பரிசுத்தமாக யெகோவாவை காத்தி ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக யெகோவாவை காத்தி ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் சேனம் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா சேனம் ஆராதனை உமக்கே. ஆராதனை அல்லேலூயா ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை இயேசுவே ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு சீர்படுத்த சிரிஸ்திகரே ஆராதனை உமக்கே. ஆமே சீர்படுத்த சிரிஸ்திகரே ஆராதனை உமக்கே. சிறப்படுத்த துணையாளரே ஆராதனை உமக்கே. சிறப்படுத்த துணையாளரே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலியாடியே ஆராதனை உமக்கே. ஆராதனை பரிகாரியே பலியாடியே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு எல்லாரும் ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தாழ்மையிலே நினைத்தவரே ஆராதனை உமக்கே. தாழ்மையிலே நினைத்தவரே ஆராதனை உமக்கே. ஏழ்மையே மாற்றினரே ஆராதனை உமக்கே. ஏழ்மையே மாற்றினரே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு எல்லாரும் ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆராதனை இயேசுவே ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை வல்லவர் ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஒரு மனமாய் ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தீர்ப்படுத்து திருச்சிகரே ஆராதனை உமக்கே தீர்ப்படுத்து திருச்சிகரே ஆராதனை உமக்கே திறப்படுத்து துணையாளரே ஆராதனை உமக்கே திறப்படுத்து துணையாளரே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆவியானவரே ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே பலியானிரே ஆராதனை உமக்கே பலியானிரே பலியானிரே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆவியானவரே ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு வல்லவர் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை வல்லவர் ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை இயேசுவே ஆராதனை